சுகர் எவ்வளோ இருந்தாலும் 500 400 600 இருந்தாலும் ஒரே வாரத்துல சமன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக்கு மூலிகை மருந்து வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான டிப்ஸை தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். அதோடு இல்லாம நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. சுகருக்கு மருத்துவர் சொல்ற மருந்துகள்லாம் சாப்பிட்றோம், என்னென்ன சொல்றாரோ எல்லாமே செய்யறோம். இருந்தாலும் ஒரு 20 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா மருந்து மாத்திரை வேலை செய்யலாம்னு இன்சுலின் போடுறாங்க. அப்படி இருந்தாலும் ஒரு சிலருக்கு கிட்னி ஃபெயில்யூர், சிறுநீரக செயலிழப்பு, அடுத்து காலில் புண்ணு வந்ததுன்னா என்ன பண்றாங்கன்னா அப்படியே அக்ரிவேட் ஆகி அதை வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை, ஹார்ட் அட்டாக்கு, பக்கவாதம், இப்படி ஏகப்பட்ட டயாபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது நீரழிவினால் ஏற்படும் உடல் நல கோளாறுகள், ஈவன் மருந்து சாப்பிட்டாலும் ஏற்படுது, சாப்பிடறதுனால ஏற்படுது. அதுக்காக என்னடானா ஒரு சிலர் இதுக்கு ஏன்டா மருந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. நான் இதுல ஏன் ஒரு விஷயம் என்ன கேட்கிறேன்னா, நம்ம மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும், எடுக்காம இருக்கக்கூடாது. எடுத்தாலும் ஏன் இது மாதிரி ஆகுது அப்படிங்கறத யோசனை பண்ணணும். அப்ப அது எப்படி நாம சரி பண்றது அப்படிங்கிற டெக்னிக், உண்மையான நீரிழிவிற்கான மருத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். இதை நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃபுக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீரிழிவு வரவும் வராது. அதுக்குரிய டிப்ஸும் சொல்றேன். வந்ததுன்னா எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி உங்களுக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர், காலை வெட்டி இந்த நிலைமெல்லாம் இல்லாம எப்படி உடம்ப தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்றேன். இன்னொன்னு மெயினா ஆண் மக்களுக்கு முதல்ல அடி வாங்குறது ஆன்மா தாங்க. அதுவும் ஆகாம நிம்மதியா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம், நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில நாம டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால கடைசி வரைக்கும் இந்த காணொலியில் காண்போம். சரி, சுகர் எப்படி ஏற்படுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். நாம இப்ப ஒரு கார் இருக்கு, பெட்ரோலையும் ஓடும் கேஸ்லயும் ஓடும்னு வச்சுக்கோங்களேன். நாம எது விலை கம்மி? கேஸ். அதனால கேஸ்ல தான் எப்பயுமே ஓடுவோம். அதே மாதிரி கேஸ்ல பிரச்சனை அப்படின்னா பெட்ரோல்ல போவோம் இல்லையா? அது மாதிரி தாங்க நம்ம உடம்பு அன்றாடம் இயங்குவதற்கு கார்போஹைட்ரேட்டுங்கிற மாவுச்சத்து வேணும், புரோட்டீன்ங்கிற புரதச்சத்து, ஃபேட்டுங்கிற கொழுப்பு சத்து. இது மேக்ரோ நியூட்ரிஷன், அதாவது பெரிய நுண் சத்துக்கள் அப்படிம்பாங்க. இதுதான் கேஸ், பெட்ரோல், டீசல்ங்கிற மாதிரி நம்ம உடல் ஆகிய இன்ஜின் ரன் ஆகக்கூடிய முக்கியமான எரிபொருள். இது இல்லாம விட்டமின்ஸ், நியூட்ரின்ஸ் இதெல்லாம் சின்ன சின்ன இந்த இன்ஜின் ஆயில், பிரேக் ஆயில், இது மாதிரி காருக்கு பயன்படுத்தக்கூடிய மற்ற ஆயில்கள் மாதிரி இதுவும் உடலுக்கு தேவை. ஃபைபர் தேவை, வாட்டர் தேவை. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, கேஸ்ல பிரச்சனைனா பெட்ரோல்ல மாத்துறோம் இல்லையா? அதே மாதிரி நாம விலை கம்மியா இருக்கிறது கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய இந்த மாவுச்சத்து தான். இந்த மாவுச்சத்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரத்துல ஒரு 100 கிராம் அரிசியில அந்த காலத்துல ஒரு 30 கிராம் தான் மாவுச்சத்து உடம்புக்கு ஏறும். ஆனா இப்ப 70 இருந்து 80 கிராம் ஆகிற வரைக்கும் 70 இருந்து 80 கிராம் மாவுச்சத்து அந்த ஒரு 100 கிராம் அரிசியில பாடியில சேர்ற மாதிரி இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாமே ரீஃபைன்டு கார்பா கிடைக்குது. இந்த ரீஃபைன்டு கார்பை ஜீரணிக்கிற அளவுக்கு நம்ம உடம்பு பரிணாம வளர்ச்சி அடையலாம். இது எல்லாமே ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளார ஏற்பட்ட மாற்றங்கள் தான். இது ஏன் இது மாதிரி ஏற்படுதுன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது நம்ம அப்புறமா அதை பார்த்துக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீஃபைன்டு கார்பு அதிகமாகும் போது அதுக்கு தேவையான இன்சுலினை சுரக்குறதுல பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா நம்ம லிவிங் ஸ்டைல உடல் உழைப்புங்கிறது இப்ப நிறைய பேருக்கு இல்லாம போச்சு. அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். இதனால என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான சுகர் ரத்தத்துல சுத்திக்கிட்டு இருக்கும். ரத்தம் எங்க போகும்? ரத்த நாளங்கள் வழியா தான் நம்ம உடம்பு ஒவ்வொரு செல்லுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடியது ரத்த மூலியமா தான். அந்த ரத்தம் போறதுதான் ரத்த நாளங்கள். நல்ல ரத்தம் போறது நாளம்போம், கெட்ட ரத்தம் திருப்பி ரிவர்ஸ் ஆகுறத சிரைம்போம். இதுல அதிகமா இருக்கக்கூடிய சுகரானது போய் ரத்த குழாய்களை டப்பு 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 டப்புன்னு அடிக்கும். அது இன்ஃபிளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்றேன். அடிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த இடத்துல அரிப்பு வரும் இல்லையா? அரிக்கும் போது அந்த குழாய் பஸ்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம உடம்புல என்ன ஆகும்? கொழுப்பு போய் அது மேல படிஞ்சு பட்டி டிங்கரிங் ஒர்க் பார்க்கும். சரியா? சுகர் எப்படி அதிகமாகுதுங்கிறது இதுதான். நம்ம இன்சுலின் சுரக்கிறதுல ரீஃபைன்டு கார்பு அதிகம் சாப்பிட்றதுனால இன்சுலின் தகரானால சுகர் ஏற்படுது. சுகர் அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை இன்சுலின் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். போய் கொழுப்பு போய் கொழுப்பு படிய திருப்பி அதிகம் போய் அரிக்கும், திருப்பி கொழுப்பு படிய ஒவ்வொரு ரத்த நாளங்களுடைய குறுக்களவும் குறைய ஆரம்பிக்குது. குறைய ஆரம்பிக்கிறனால எல்லா செல்களுக்கும் போகக்கூடிய ரத்தத்தின் அளவு குறையும். குறையறனால எந்தெந்த உறுப்புகள் சீக்கிரம் ரத்தம் சரியா கிடைக்கலையோ அது டேமேஜ் ஆகும். அப்படி ஆகுறது தான் டயாபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லக்கூடியது.
இதுக்கு என்ன சொல்லுவாங்க நம்ம கொழுப்பை சாப்பிடாதீங்க, ஆடு சாப்பிடாதீங்க, கோழி சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா உங்களுக்கு கொழுப்பு ஏறிடும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆடு என்னத்தை சாப்பிடுது? அது எங்க போய் மட்டன் சிக்கன் சாப்பிடுதா? வெறும் புல்லு தானே சாப்பிடுது. அதுக்கு எப்படி உடம்பு ஃபுல்லா கொழுப்பு வந்துச்சு? உண்மை என்னன்னா கொழுப்பு தான் நம்ம உடம்புல காப்பாத்துது. இந்த மாவுச்சத்து அதிகமாகி சுகர் அதிகமாகி போய் அரிப்பு ஏற்படுது பாத்தீங்களா? அதை பட்டி டிங்கர் பாக்குறதுக்காக கொழுப்பு போய் படியுது. உண்மையில நம்மளை காப்பாத்ததான் முயற்சிக்குது. அதை நாம புரிச்சுக்காம கொழுப்பு உணவுகளை குறைக்கும் போது நம்ம உடம்புக்கு மேலும் பாதிப்பு தான் ஏற்படும். அதனால நீங்க வந்து சுகரை கண்ட்ரோல் கொண்டு வரணும்னா கொழுப்பு நல்லாவே எடுத்துக்கோங்க. அடுத்து புரதம். புரதம் மெயினா யாருக்கு அப்படின்னா, இந்த நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன், நான் என்ன பண்றது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தாவர கொழுப்புகள் கிடைக்கிறது அரிது. அது எதுல கிடைக்கும் அப்படின்னா, நம்ம பால் பொருட்கள்ல கிடைக்கும். சீஸு, பாலாடை கட்டி, பிறகு பன்னீர், இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு சுத்தமான செக்கில் ஆட்டின நெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், தேங்காய் இது மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு தாவர கொழுப்புகள் கிடைக்கும். அதனெல்லாம் பயன்படுத்துங்க. பச்சை காய்கறிகள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா சுகர் லெவல் குறையும். இது நம்ம உணவுல குறைக்கிறது. அது இல்லாம மேலும் எக்ஸஸா சுகர் ஆச்சுன்னா நம்ம உடல் செலவழிக்கணுங்கிறது எக்ஸசைஸ், உடல் உழைப்பு. எக்ஸசைஸ்னா வாக்கிங் போனா சும்மா அப்படியே பொண்ணு மாதிரி அழுகாம நடந்து போயிட்டு வர்றதில்லை. வேர்வை சொட்டணும், நல்லா டொக்கு டொக்குன்னு சொட்டணும். அந்த அளவுக்கு போங்க. முடியாதவங்க, சின்ன பசங்களா, இப்ப சுகர் இந்த வயசு அந்த வயசு இல்லை, சின்ன வயசுலயே வந்துருது. சின்ன வயசா இருந்ததுன்னா குடுகுடுன்னு ஓடுங்க, ஃபாஸ்டா ஓடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஓடுங்க, நின்று ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் திருப்பி ஓடுங்க. இது மாதிரி கூட பண்ணலாம். தொடர்ந்து பண்ண முடியாதவங்க ஸ்விம்மிங் பண்ணலாம், அருமையானது. யார் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னா வயசானவங்க, அவங்களுக்கு சுகர் இருந்ததுன்னா அவங்களால முடியாது, வேற வழி இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் மருந்துகளோட நம்ம சுகரை சரி பண்ணலாம். இப்ப இந்த இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உணவு, உடற்பயிற்சி இது ரெண்டும் இருந்தா நம்ம சுகரை பேலன்ஸ் பண்ணலாம். இததான் அந்த காலத்துல பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம மருத்துவ மேதைகள் அகாரம் உகாரம் அப்படின்னாங்க. இது ரெண்டுத்திலயும் சுகர் சரியாகலன்னா ஔஷதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஔஷதம்ங்கிறதா மருந்து. இந்த மருந்துல உங்களுக்கு எளிமையான ஒரு டிப்ஸ் தராங்க. நம்ம வெண்பூசணி இருக்கு பாத்தீங்களா, வெண்பூசணிய விதைகளை கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணி நல்லா என்ன பண்ணுங்கன்னா அப்பப்ப யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. டெய்லி வெண்பூசணி விதைகளை வெண்பூசணி டெய்லி கிடைக்கும். ஒரு கீத்து வாங்கிட்டு வாங்க, அதுல இருக்கிற வெண்பூசணி விதைகள் ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து கழுவிட்டு அதை கொஞ்சம் என்ன பண்ணீங்கன்னா மிக்சியில போட்டு 1-2 அடிங்க. இல்லைன்னா நம்ம இந்த ரசத்துக்கு போட்டு இடிப்போம் இல்லைங்களா, அது இருந்ததுன்னா அதுலையும் போட்டு இடிச்சுக்கலாம். இடிச்சுக்கிட்டு ஒரு 500 ml தண்ணியில போட்டு ஒரு 150 ml சுண்டா வரைக்கும் சுண்ட வச்சு அதை வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க. சுகர் அருமையான கண்ட்ரோல் ஆகக்கூடிய ஒரு அருமையான ஹோம் டிப்ஸ் இது. இப்படியும் கண்ட்ரோல் ஆகல, பிரச்சனை அதிகமா இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களுடைய பதிவு பெற்ற மருத்துவர்கள் உங்களுக்கு இலவச ஆலோசனை வழங்குவாங்க. எப்படி உங்க உடம்புக்கு சுகரை குறைச்சி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஐடியாவை கொடுப்பாங்க. இதை பண்ணுங்க. எண்ணி 2 நாள்ல இருந்து 1 வாரத்துக்குள்ளார சுகரை சமன்படுத்த முடியுங்க. அது எவ்வளவு சுகரா இருந்தாலும் சரி. இதெல்லாம் அனுபவபூர்வ உண்மையை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் இந்த சுகர்னு எடுத்தோம்னா இது ஒரு பெரிய கடல் மாதிரி, ஓஷன் மாதிரி. ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி ஏற்படுது, அந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் மூல காரணம், ரூட் காஸ் எப்படி ஏற்படுதுங்கிற அந்த அறிவியல் செயல்முறையை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அது ஆகாம பாத்துக்கோங்க. இந்த காலத்துல ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தாங்கன்னா அதுல 2 பேருக்கு சுகர் கட்டாயம் இருக்கு. சுகர் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், உடல் பருமன் வரும். உடல் பருமன், சுகர், பிரஷரு, அடுத்து ஒவ்வொரு பிரச்சனையா வரும். இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வீடியோல இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு காணொளியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.